கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெற்ற தந்தையை கை கால்களை கட்டி மகன்கள் இருவர் சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சொத்துக்களை பிரித்து தரக்கூறி ஆவேசத்தில் ஈடுபட்ட மகன்கள் மீது காவல்துறையின் நடவடிக்கை பாயுமா? பெற்ற தந்தையை கைகால்களை கட்டி கொடூரத்தில் ஈடுபட்ட மகன்களின் அதிர்ச்சி வீடியோதான் இது. சொத்தை பிரித்து எழுதி தரச் சொல்லி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட மகன்களின் வேச பின்னணி என்ன? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள மெட்டுவாவி பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான குப்புசாமி. விவசாயியான இவருக்கு சுப்பிரமணியன், மாரிமுத்து ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த இவர்களுக்கு சொத்து பிரிப்பது தொடர்பாக கடந்த சில வருடங்களாகவே பிரச்சனை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. கடன்கள் நிறைய இருப்பதாக கூறும் சுப்பிரமணியன், மாரிமுத்து இருவரும் தந்தையின் சொத்தை எப்படியாவது எழுதி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை ஒரு எதிரியைப் போல நடத்தி வந்ததாகவும் தெரிகிறது. சம்பவத்தன்று மகன்கள் இருவரும் குப்புசாமியிடம் மீண்டும் தகராறு செய்துள்ளனர். உடனே சொத்தை பிரித்து எழுதி கொடுங்கள் என்று கேட்டு தந்தையிடம் சண்டையிட்டுள்ளனர். ஆனால் சொத்தை பிரித்து எழுதி கொடுக்க விருப்பமில்லை என குப்புசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த இருவரும் ஆக்ரோஷத்தை காட்டியுள்ளனர். தந்தையின் கை கால்களை கயிற்றால் கட்டி சரமாரியாக தாக்கி வெறிச் செயலில் ஈடுபட்டனர். மகன்களால் தாக்குதலுக்கு உள்ளான குப்புசாமி வேதனையின் உச்சத்திற்கே சென்றுள்ளார். தற்போது அவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இது தொடர்பான புகாரில் நெகமம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சொத்தை பிரித்து எழுதி தரச் சொல்லி பெற்ற தந்தையை கைகால்களை கட்டி மகன்கள் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொள்ளாச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.